அத்தைக்கிட்ட 5000 10,000 அள்ளி கொடுத்தோம். இப்போ சும்மா வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை காசு எங்கன்னு கேட்பாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த பப்ளிக் ஸ்டார் தேடி பார்த்தா எங்கேயுமே காணுமே. எல்லா பக்கமும் தேடியாச்சு. அவர் வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியலையே. ச்சே. முட்டு சந்தா. ஐயோ. ச்சே. என்ன பண்றது? அங்க பாரு. எங்கடா பார்க்க சொல்ற? அந்த வீடு தான். அந்த வீடாடா? ஆமா. பிள்ளையார செடி வச்ச ராசின்னு சொல்றாங்களே, அப்படித்தான் மணி பிளான்ட்டும் அந்த வீட்டு தொட்டில இருக்கு. இருக்கா? அது ஆட்டை போட்டு கொண்டு போய் வச்சோன்னு வை, பணம் கொட்டுன்னு கொட்டும். அப்படியா சொல்ற? பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸியான வழியா இருக்க. வாட்ச்மேன் இருக்கானே? வீட்டை பார்த்தாச்சுல்ல, நைட் வந்து காரியத்தை பாத்துக்கலாம். ஏண்டா இதை கொண்டு போய் வச்சா நிறைய பணம் வருமா? இல்லாமே அதை வீட்டுல வச்சிருக்காங்க. வா நைட் வந்து பாத்துக்கலாம். வா. சரி, இப்படியே முடிச்சிடலாம். ஆமா, இன்னைக்கு ராத்திரி முடிச்சிடலாம். இது நல்லா இருக்கே. உழைக்காம வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த செடியை திருட வேண்டியதுதான். வாட்ச்மேன் வேற இருக்கானே, என்ன பண்றது? நம்ம நேரம் நல்லா இருக்கு. அவனே போயிட்டான். செடி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். மணி பிளான்ட், நீ மணி பிளான்ட் தான். இந்த பக்கம் வருவானா? கண்டிப்பா வருவான். நான் வாட்ச் பண்ணிட்டேன். இதே ரூட் தான். அப்ப நீ கிளம்ப. ஆணி கட்டுனே. யாரோ ஆணி கட்டையை போட்டுக்காங்க. ஆணி கட்டையா? டேய் புரியல அவனுங்கள. டேய் யாரா? டேய் சீக்கிரம் ஏறா. ச்சே, என்னடா இது கிளம்பும் போதே இப்படி ஆயிடுச்சு. ஸ்டெப்னி தூக்கி மாட்டீங்களாடா? டேய் 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 நில்றா. டேய் நில்றா. டேய் எவ்வளவு நேரம் தானே ஆடியோ போடுவீங்க? இப்படி வெயில நிக்க வச்சிருக்கீங்களாடா? கிளாமரே போயிடுமாடா எனக்கு. டைம் ஆச்சுடா, சீக்கிரம்டா. டேய் டேய் செடி செடியை கொடுத்துட்டு போடா. டேய் வேலை போயிண்டா. செடியெல்லாம் எண்ணி வச்சிருக்காங்கடா. டேய் டேய் நல்ல வேளை குண்டு படல. டேய் புடிங்கடா அவனை. சொன்ன. ஐயோ.
அவன் புரோக்கர் மாரிமுத்தாள்னே. மாரிமுத்தாளா? உங்களை கொல்ல வந்திருக்கானே. அப்ப இவன் மேல தொட்டியை போட்டு என்னை காப்பாத்தின தெய்வம் யாரா? ஐயோ அப்பா. ஐயோண்ணா. தெய்வமே 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 என் குல தெய்வமே நீங்க தான் செஞ்சிட்டீங்களே தெய்வமே. சார் ஏய், விட்டுருங்க சார். என் தொட்டியாங்கடா. யோ போயா போயா. எந்திரா எந்திரா. யாருக்கிட்ட வேலையை தரோம்? அண்ணா அவன் ஓடிட்டானே. அவன் ஒண்ணு என்னடா, இவனை தூக்கி டிக்கில போடுங்கடா. தூடா. தெய்வமே என் அதிர்ஷ்ட தேவனே, இத்தனை நாள் நான் உங்களை மிஸ் பண்ணதே நான் பண்ண பெரிய பாவம். இனிமே உங்களை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வாங்க தெய்வமே வாங்க. சார் சார் கோயில் அவங்கள காத்துக்கிட்டு இருக்காங்க. சார் என் தங்கச்சி பதறாதீங்க, காசி வரட்டும் விசாரிக்கலாம். சார் வணக்கம். என்ன ஃபோன் பண்ணிக்கலாமே? வீட்டில் சொன்னாங்க. என்ன விஷயம்? பாஸ் நீங்க எங்க பாஸ்? இங்க என்ன முகம்ல ரத்தமா இருக்கு? என்னாச்சு பாஸ்? பெரிய பார்ட்டியோட காரை தூக்கிட்டீங்களா? அரசியல் செல்வாக்கா? பொல பொலன்னு பொழந்திருக்காங்க. என்ன பாஸ் இது? என்ன பாச? சார், ஐயா. என்னடா உன் வீடு மாதிரி ஆய் ஓயின் கத்திட்டு ஐயா, இருக்க? சும்மா பாசமா தெரிஞ்சவருன்னு அதுதான். சொல்லடா, கார்த்திக் எங்க வச்சிருக்க? கார்த்திகா சார். ராஸ்கல். சொல்டா, கார்த்திக் எங்க வச்சிருக்க? சார் இந்த ஆள் சொல்லி தானே கார்த்திகை நீ கடத்தின? இல்ல சார். இல்ல சார். சார் சார் 50 லட்சம் கட்டி மிரட்டி இருக்க. சார் கார்த்திக் 50 லட்சம் என்னடா? சார் தெரியாது சார். அடிக்கிறேன். சார், சார், சத்தியமா தெரியாது சார். சொல்ல போறியா இல்லையா? சார் 1000 ரூபாய் சில்லறையா மாத்தி கொடுத்தா கூட என்னால சுமக்க முடியாது சார். நான் எப்படி சார் லட்சத்துக்கு ஆசைப்பட முடியும்? 50 லட்சத்துக்கு எத்தனை பூஜைன்னு கூட எனக்கு தெரியாது சார். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. என்னடா நடிக்கிறியா? சார் இவர் யார் சார்? இவர் எதுக்கு என் சட்டையை பிடிக்கிறாரு? பிரகாஷ் வேணா, நீங்க கொஞ்சம் விலகிருங்க. போலீஸ் ஸ்டேஷனே தப்பாயிரும். சார் ஓவரா சீன் போடுறான் சார். பாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த ஆளுக்கு 50 லட்சம் நஷ்டமாயிருச்சுன்னு இவர் கடத்த சொல்லியிருக்காரு. நீயும் கடத்தி வச்சுட்டு காசு கேட்டிருக்க. இந்த பாரு, நீ தொட்டுக்கிறது என் வீடு, கடத்தி வச்சிருக்கிறது என் மாப்பிள. இத பாரு, நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. எம்எல்ஏ எம்பி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா சொல்லிடுறா. கார்த்திக் எங்க வச்சிருக்க? சொல்றா. ஐயா, எங்கடா வச்சிருக்க? சார் தெரியாது சார். இவன் சொல்லிதான் நீ கடத்தின. சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? பாஸ் சொல்ற வேலையை நான் செய்வேன் தான். இவர் வித்த காருக்கு எவனாவது காசு தரலன்னா ரோட்ல நிக்க வச்சு நான் அசிங்கமா பேசுவேன். அவங்க மானரோசத்துக்கு பயந்து காசு கொடுப்பாங்க சார். பாஸ் எனக்கு கமிஷன் கொடுப்பாரு சார். அவ்வளவுதான் சார். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கார்த்தியும் தெரியாது, கீர்த்தியும் தெரியாது சார். என்ன நல்லா பாருங்க சார். என்ன பார்த்து ஆள் கடத்துற மாதிரியே தெரியுது. அதுவும் 50 லட்சம்னு சொல்றீங்களே சார். 1 லட்சத்தையும் நான் கண்ணில் பார்க்காதவன் சார். சார் 50 லட்சத்துக்குலாம் நான் ஒருத்தர் இல்லை சார். கார்த்திக் யார் சார்? எங்க பாஸுக்கு தெரிஞ்சாலா? சார் எங்க பாஸ் பாவம் சார். அவரால் திட்ட முடியலன்னு தான் திட்டத்துக்கு என்ன வேலைக்கு வச்சிருக்காரு சார். அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் சார். காரையே தூக்காதவரு கார்த்திகேவா தூக்க போறாரு. அவர் பாவம் சார். ஏண்டா, நீ செஞ்சியா இல்லையான்னு கேட்டா நீ இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குறியா? சார் நீ என்ன பெரிய இவனா? சார், இல்ல சார், இல்ல. போடா, போடா. ஐயா சார், என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லாதீங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். சொல்டா சார். டேய், உண்மையை சொல்றா இல்ல உன்னை இங்கேயே கிழிச்சிருவேன். சார் எங்க அம்மா சத்தியமா நான் செய்யல சார். அப்ப உனக்கு தெரிஞ்ச வேற யாராவது செஞ்சாங்களா? சார் என் கூட பழகிறவன்லாம் 5க்கும் 10க்கும் என்கிட்டே கையேந்திரவனுங்க சார். நான் இதை செய்யல சார். நான் புள்ள குட்டிக்கார சார். நான் செய்யற ஆளா இருந்தா நீங்க கூப்பிட்டது பதறி போய் வந்திருப்பேனா சார்? கிளம்புடா, ஒழுங்கா போடா, போடா. சார் எங்க பாசி கொஞ்சம் விட்டுருங்க சார். ஒரு பாவம் சார். டேய், உன்னை போடான்னு சொன்னேன், போடா. சரி சார். என்ன சார்?
ஹலோ. என்ன மேடம் போலீஸ் வாட அடிக்கிற மாதிரி தெரியுது? என்னப்பா சொல்ற? பாத்துக்கங்க, எதுவும் சரியா இருக்காது. போலீஸ் கீலீஸ்னு ஒரு பேச்சு வந்தது, ஏன் கேள்விப்பட்டாலே போதும் கார்த்திக் கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டே இருப்போம். தம்பி தம்பி தம்பி. ஐயோ, என்னக்கா? அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கயா. என்ன பொண்ணு? அண்ணே, நீங்க கார்த்திகை பத்தி எதுவும் விசாரிக்க வேண்டாம். என்னாச்சு? இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ கவலைப்படாத. நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம். அண்ணே, எதுவும் வேண்டாம் அண்ணே, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. அவன் நான் போலீஸ்க்கு போக கூடாதுங்கிறானே. போனதா கேள்விப்பட்டா கூட அவன் கார்த்திக் கழுத்தை அறுத்துடுவேங்கிறான். அண்ணே, அவனுங்க எல்லாம் அப்படிதான் மிரட்டுவானுங்க. அதை நினைச்சு ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். அண்ணே, என் மகன் இருக்கணும் அண்ணே. இல்ல வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இத நான் பாத்துக்கிறேன். அவன் கேட்டது பணம் தானே, வெறும் 50 லட்சம் தானே, அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா எனக்கு என் மகன் தான் முக்கியம். தயவு செஞ்சு ஏதாவது ஏடா குணமா பண்ணி என் மகன் உயிருக்கு ஆபத்து வர வச்சிடாதீங்க. அவன் கழுத்த அறுத்துருவேன்னு மிரட்டுறான். எதையும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். என்ன பிரகாஷ், என்ன பண்றதுன்னு தெரியலையாப்பா? சார், நாங்க கோயிலுக்கு போறோம். அங்க என்ன நிலைமைனே தெரியல. சரிப்பா, நீங்க போயிட்டு என்ன விவரம்னு சொல்லுங்க. சரி சார், பஸ் சார். தேங்க்யூ சார். என் அதிர்ஷ்ட தேவா, உங்க வலது கால உள்ள வச்சு வாங்க. வலது கால், வலது கால் வாங்க. என் அதிர்ஷ்ட தேவா வாங்க. குருதேவா ஆசீர்வதிங்க. பாருங்க அதிர்ஷ்ட தேவா, இவர்தான் என்னோட லோக குரு. இவர் மட்டும் இல்லைன்னா நான் பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கணும். ஆமா அதிர்ஷ்ட தேவா, தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த என்ன குரு தான் பார்த்து, நீ நிலத்தை விற்க வேண்டியவன், இப்படி பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கையே அப்படின்னு எனக்கு வேற வழி காட்டினார். இப்போ நான் ஒரு பெரிய லேண்ட் புரோக்கர். அது மட்டும் இல்லாம என் கிரகத்தை கணிச்சு நீ பெரிய சினிமா ஸ்டார் ஆவ, தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆவ அப்படின்னு சொன்னது இவர்தான். வணக்கம் சாமி. மங்களம் உண்டாகட்டும். உட்காருங்க. குருவே, நான் சொன்னேன்ல, கோவில்ல மணி அடிச்ச கை இதான். இவரால தான் எல்லாம் பலிச்சது. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு குருவே. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல பேரை பதிவு செய்யலான்னு போனப்போ என்ன துப்பாக்கியால சுட பார்த்தாங்க குருவே. இந்த அதிர்ஷ்ட தேவன் தான் என்ன காப்பாத்தினது. அதான் கையோட அழைச்சிட்டு வந்துட்டேன். எங்க இருந்த இத்தனை நாளா? எங்க இருந்த? ஐயோ, நான் சேதாப்பட்ட ஒத்தோட ஸ்டில் தான் இருந்தேன் சாமி. இல்ல நான் அதை கேட்கல. இத்தனை நாளா என் கூட இல்லாம, என்னோட சிஷ்யம் பாமி கூட இல்லாம எங்க இருந்தேன்னு கேட்டேன். வாடா மடையா, குருவே நீட்டுறா கைய. பாருடா பாரு, என்ன தெரியுது? என்னடா முழிக்கிற? என்ன தெரியுது? ரேகா தெரியுது குருவே. முட்டா பயல, சாதா கண்ணுல பார்க்காத, ஞான கண்ணுல பாரு, நல்லா தெரியும். ரேகை இல்லடா இது, உன்னோட எதிர்கால வெளிச்சம், உன்னோட வசந்தமான வாழ்க்கை. குருவே ஆமாடா மடையா, உனக்கு மைனஸா இருக்கிறதெல்லாம் இங்க பிளஸ்ஸா இருக்கு, இங்க மைனஸா இருக்கிறதெல்லாம் உனக்கு பிளஸ்ஸா இருக்கு. இப்ப புரியுதா? இவன் மூஞ்சியில முழிச்சா ஏன் உனக்கு நல்லது நடக்குதுன்னு. ஐயோ சாமி, இவனை கெட்டியா புடிச்சுக்க. உனக்கு நல்ல காலம் இங்கே இந்த கையில இருந்து தான் ஆரம்பமாகுது, விட்டுறாத. என்ன குருதேவா, அதனாலதான் அவர் கையோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, நான் போனோங்க. என்ன அதிர்ஷ்ட தேவா இப்படி சொல்றீங்க? என்ன விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? இல்லைங்க, உங்களை பார்த்து பேசுறதுலாம் நான் வீட்டில் சொன்னேங்க. என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலங்க.
எல்லாம் ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியா போயிடும். உன் மூஞ்சிய பார்த்தாலே உழைச்சு முன்னுக்கு வர்ற ஆளு மாதிரியே தெரியலையே. கரெக்டா கண்டுபிடிச்சானே. அவ ராசியால தான் உனக்கு ராசி வரும். இந்த முட்டா பையில விட்டுறாத, அப்புறம் மகாலட்சுமி உன்னை விட்டு போயிடுவா. சரி, நான் வர்றேன். குருவே சரணம். ஐயோ சார், குரு தாண்டிட்டாரே. போயிட்டாருங்க. எல்லாம் ரெடினே, இந்த வந்துட்டேன். இனிமே எல்லாம் லக்கு தான். நல்லவன தான் தெரியுறான், அவன் கோமாளி மாதிரி இருக்கானே. உட்காருங்கண்ணே. லிப்ஸ்டிக்கா? பாருங்கண்ணே. கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, இருக்கட்டும். நீ கிளம்பு, போய் எல்லாரையும் கூட்டு வர. சரிங்கண்ணே. அதிர்ஷ்ட தேவா, அதிர்ஷ்ட தேவா, எந்திருங்க அதிர்ஷ்ட தேவா. ஐயோ எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. என்ன சார் நடிச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏதோ குழம்பு வச்சு அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சு வச்சிருக்கீங்க. இது உயிர் விஷயம் தம்பி. சார் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வர வச்சு நக்கலா பண்றீங்க. கடத்தி எல்லாம் வைக்கல, உங்களுக்கு தர்ற கவர்ல அமுக்கி தான் வச்சிருக்கு. போகும்போது கவரோட பிரியாணி பொட்டலமும் வச்சிருக்கு. என்ன சார், எங்களை பார்த்தா காசு கூற ஆள் மாதிரி தெரியுதா? ஏன் தம்பி கோச்சிக்கிற? இன்னைக்கு நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம். சரி, நான் முதல்ல சொல்றதை எழுதிக்கோங்க. முதல்ல டக்கு டக்குன்னு படம் முடிங்க. என்ன அதாவது பப்ளிக் ஸ்டாரான என்ன பல முன்னணி ஸ்டார்கள் கொல்ல பார்த்தாங்க. அவங்க கொலை முயற்சியில இருந்து தப்பிச்சு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். என்ன துப்பாக்கியால சுட்டு கொல்ல பார்த்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? துப்பாக்கியால சுட வந்தாங்களா? ஆமா, பாமியானா அதாவது பப்ளிக் ஸ்டார் ஆனா அவங்களுக்கு போட்டியா வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிடு வேணும்னு பயந்து பண்ணிருக்காங்க. என்ன காப்பாத்துனது யார் தெரியுமா? என் அதிர்ஷ்ட தேவன் இந்த நிக்கிறார் பாருங்க. வாங்க அதிர்ஷ்ட தேவா. ஐயோ சார், ஆனா சார் வாங்க தேவா, வாங்க. சார் 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 இவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல. அதனால்தான் இவரை அதிர்ஷ்ட தேவன் சொல்றேன். இனிமே சுருக்கமா இவரை தே அப்படின்னு கூப்பிட போறேன். புரியலையா? அதிர்ஷ்ட தேவன். அதே எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, எதையும் விடக்கூடாது. எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. பப்ளிக் ஸ்டாரை கொல்ல பல முன்னணி ஸ்டார்கள் சதி அப்படின்னு கொட்டை எழுத்துல பக்கத்துல போடணும். என்னது பக்கத்துல கொட்டை எழுத்துலையா? ஆமா. டேய், அந்த ஆளு லூஸ் மாதிரி இருக்கான். அவன் சொல்றது எழுதுடா. ஏதோ துப்பாக்கி கொலை முயற்சின்னு சொல்லிட்டு இருக்கான். டென்ஷன் நியூஸ் தானே, ஓட விட்டுறா. தம்பி என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல சார், முக்கியமான நியூஸ்னு சொல்றாரு. நீங்க கரெக்டா சொன்னீங்க தம்பி. டேய், அவர் கவரை நல்லா உப்ப வை. ஓகேண்ணா. எழுதிக்கோங்க. பப்ளிக் ஸ்டாரை கொல்ல சதி, எதிர்கால தலைவனை கொல்ல சதி. எங்க உங்களை பார்த்தா காமெடியர் மாதிரி கூட தெரியலங்க. நீங்க பப்ளிக் ஸ்டாரா? ஆமா, பப்ளிக் ஏத்துக்கிட்டா பப்ளிக் ஸ்டார் தானே. உங்களை பார்த்தா கேவலமா இருக்கு. இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற சில ஹீரோஸ் விட நான் கேவலமா இருக்கேன். கேவலமா இருந்தாலும் சூப்பர் கேவலமா நான் தான் இருப்பேன். நான் தான் இருப்பேன். நான் தான் இருப்பேன். என்ன திட்டுங்க, அடிங்க, உதைங்க, ஆனா அத மீடியால போடுங்க. என்ன சார், நான் கிளம்புறேன் சார். இருங்க, அது போகலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பப்ளிக் ஸ்டார் சரியா வந்து மாட்டிக்கிட்டேனே உங்ககிட்ட.